வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவும் உக்ரைனும் போர் நிறுத்த உடன்படிக்கையை கொள்கையளவில் எட்டியுள்ளன. இது தற்போது 3 ஆண்டு காலமாக நடைபெற்று வரும் போரை நிறுத்தி அமெரிக்கா உக்ரைனின் அரிய கனிமங்களை பெற வழிவகுக்கும் என்று உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி தனது அதிகாரப்பூர்வ இணைய கணக்கில் அறிவித்துள்ளார். பதிலுக்கு ராணுவ உதவி, உளவு தகவல்கள் பகிர்வுக்கான தடையை அமெரிக்கா உடனடியாக நீக்கி உக்ரைனுக்கான ராணுவ உதவியை மீண்டும் தொடங்கும். முன்பு போல உளவு தகவல்களும் உக்ரைனுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். பதட்டமான வெள்ளை மாளிகை கூட்டத்தில் செலன்ஸ்கி மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நடந்து சில நாட்களுக்கு பின்னர் அமெரிக்க உதவி நிறுத்தப்பட்டது. பந்து இப்போது ரஷ்யாவின் மைதானத்தில் உள்ளது என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ரூபியோ தெரிவித்துள்ளார். ரஷ்யா இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தாலும் உக்ரைனுக்கு அமெரிக்க ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வு ஆகியவை கிடைக்கும். வாஷிங்டன் மற்றும் உக்ரைன் இடையேயான உறவுகள் மோசமடைந்ததை அடுத்து சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உக்ரைன் உடனடி இடைக்கால 30 நாள் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அமெரிக்க முன்மொழிவை ஏற்க தயாராக உள்ளது. இது தரப்புகளின் பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலம் போர் நிறுத்தம் நீடிக்கப்படலாம். மேலும் இது ரஷ்யாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்படும் என்று செலன்ஸ்கி கூறினார். அமைதியை அடைவதற்கு ரஷ்ய பரஸ்பரம் முக்கியமானது என்பதை அமெரிக்கா ரஷ்யாவிடம் தெரிவிக்கும். டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் செலன்ஸ்கி அமெரிக்கா உடனடியாக முதல் படியை எடுத்து 30 நாட்களுக்கு ஒரு முழுமையான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக கூறினார். செலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் உக்ரைனின் முக்கியமான கனிம வளங்களை விரிவுபடுத்துவதற்கான ஒரு விரிவான ஒப்பந்தத்தை விரைவில் முடிக்க ஒப்புக்கொண்டனர். உக்ரைனின் கனிம வளம் அமெரிக்க உதவிக்கான செலவை ஈடு செய்வது உக்ரைனின் நீண்டகால செழிப்பு மற்றும் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. உக்ரைனிய பிரதிநிதிகள் அமைதியை நோக்கி சாத்தியமான அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை ஏற்படுத்தியதற்காக ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் அமெரிக்க மக்களுக்கு உக்ரைனிய மக்களின் வலுவான நன்றியை வலியுறுத்தினார்கள். பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ அமைதியை தொடர வேண்டுமா என்பதை ரஷ்யா தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். இன்று உக்ரைனியர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு வாய்ப்பை நாங்கள் செய்துள்ளோம். அதாவது போர் நிறுத்தம் மற்றும் உடனடி பேச்சுவார்த்தைகளில் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது. இந்த வாய்ப்பை நாங்கள் இப்போது ரஷ்யர்களுக்கு எடுத்து செல்வோம். அவர்கள் சமாதானத்திற்கு ஆம் என்று சொல்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் துரதிர்ஷ்டவசமாக இங்கு அமைதிக்கு என்ன தடையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றார். ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் கூறிய போது உக்ரைனிய தூதுக்குழு இன்று மிக தெளிவாக ஒன்றை கூறியது. அவர்கள் ஜனாதிபதி ட்ரம்பின் அமைதிக்கான பார்வையை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏறக்குறைய 8 மணி நேரம் நீடித்த செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தையின் பின் இந்த முடிவு எட்டப்பட்டது. கடந்த மாதம் ஓவல் அலுவலக கூட்டத்தின் போது வெடித்த ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கிக்கு இடையேயான பகைமை குறைந்தபட்சம் இந்த நிமிடம் ஓய்ந்துவிட்டது. உக்ரைன் என்ன நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டது என்பதை ஒப்பந்த அறிவிப்பு குறிப்பிடவில்லை. பேச்சுவார்த்தைகளுக்கு முன் உக்ரைன் எந்த ஒரு போர் நிறுத்தத்திலும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் அடங்கும் என்று வலியுறுத்தியது. அதே நேரத்தில் ஜெட்டாவில் நடந்த உரையாடல்களின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இருந்தன என்று வால்ஸ் செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த போர் எப்படி நிரந்தரமாக முடிவடையும், அவர்களின் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கு என்ன வகையான உத்தரவாதம் அளிக்கப் போகிறது என்பது பற்றிய முக்கியமான விவரங்களை நாங்கள் பெற்றுள்ளோம், வால்ஸ் கூறினார். மேலும் அமெரிக்க ராணுவ உதவி மற்றும் உளவு தகவல் பகிர்வுக்கான பில்லியன் கணக்கான டாலர்களை வழங்குவதில் உள்ள இடைநிறுத்தத்தை உடனடியாக நீக்க ஒப்புக்கொண்டதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். அடுத்த சில நாட்களில் ஒப்பந்தம் உறுதியாகும் என்று நம்புவதாக ட்ரம்ப் கூறினார். உக்ரைனை விட ரஷ்யாவை சமாளிப்பது எளிதானது என்று நான் இதுவரை கூறி வருகிறேன். அது அப்படி இருக்கக்கூடாது என்று ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை பின்னர் கூறினார். ட்ரம்ப் மேலும் கூறிய போது ரஷ்யாவின் ஒப்புதலை பெறுவோம் என்று நம்புகின்றோம். ஆனால் உக்ரைனிடம் இருந்து எங்களுக்கு முழு போர் நிறுத்தம் உள்ளது. அது நல்லது. அமெரிக்க மற்றும் உக்ரைனிய அறிக்கைகள் குறித்து கிரெம்ளின் உடனடியாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மரியா ஷகரோவா அமெரிக்க அதிகாரிகளுடன் இந்த வாரம் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று கூறினார். அதற்கு என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த வார இறுதியில் மாஸ்கோவுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்கலாம் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒரு அதிகாரி தெரிவித்துள்ளார். பகிரங்கமாக கருத்து தெரிவிக்க அதிகாரமில்லாத காரணத்தால் அவர் தனது பெயரை வெளியிடவில்லை. திட்டமிடல் மாறக்கூடும் என்று அந்த அதிகாரி எச்சரித்தார்.
கிரெம்ளின் முழு அளவிலான படையெடுப்புக்கு பின்னர் உக்ரைனிய மிகப்பெரிய தாக்குதலில் 300க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களை உக்ரைன் ரஷ்யாவை நோக்கி சில மணி நேரத்திற்கு பின்னர் அமெரிக்க உக்ரைனிய அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் சந்தித்தனர். அமெரிக்காவோ அல்லது உக்ரைனிய அதிகாரிகளோ விலாவாரியாக எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த சிறிது நேரத்திலேயே வெளியிட்ட ஒரு உரையில் செலன்ஸ்கி உக்ரைனின் நீடித்த அமைதிக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் தெரிவித்தார். உக்ரைன் போரின் தொடக்கத்தில் இருந்தே போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றது என்பதை தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, எங்கள் நிலைப்பாடு முற்றிலும் தெளிவாக உள்ளது. இந்த போரின் முதல் வினாடியில் இருந்தே உக்ரைன் அமைதிக்காக பாடுபட்டது. விரைவில் அதை அடைய எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய விரும்புகின்றோம். அது பாதுகாப்பாகவும் போர் மீண்டும் உக்ரைனுக்கு திரும்பாது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் இருக்க வேண்டும் என்று செலன்ஸ்கி கூறினார். உக்ரைனிய தூதுக்குழுவை வழிநடத்திய உக்ரைனிய ஜனாதிபதியின் உதவியாளர் ஆண்டி எர்மாக் பேச்சுவார்த்தைகள் நேர்மறையானவை என்று விவரித்தார். உக்ரைன், அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் ஒரே பார்வையை பகிர்ந்து கொள்கின்றன என்றும் அனைத்து உக்ரைனியர்களும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கும் நியாயமான அமைதியை நோக்கி நாங்கள் ஒரே திசையில் செல்கிறோம் என்றும் அவர் கூறினார். உக்ரைனியர்களுக்கு தனது இரவு காணொலி உரையில் செலன்ஸ்கி உக்ரைனிய தூதுக்குழு ஒரு பகுதி போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையில் நுழைந்ததாக கூறினார். வான் தாக்குதல்கள் மற்றும் கருங்கடலில் ஆகிய இரண்டையும் மட்டுமே உள்ளடக்கிய பகுதி போர் நிறுத்தமே உக்ரைனின் நிலைப்பாடாக இருந்தது என்றார். அமெரிக்க பிரதிநிதிகள் குழு விரிவான போர் நிறுத்தத்தை முன்மொழிந்ததாக அவர் கூறினார். இப்போது இவர்கள் சம்மதித்திருப்பது பகுதி போர் நிறுத்தத்திற்கா அல்லது விரிவான போர் நிறுத்தத்திற்கா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கிய அம்சம் இராணுவ மற்றும் உளவு தகவல் பரிமாற்றங்களை மீண்டும் தொடங்குவதற்கான அமெரிக்க உறுதிப்பாடு. இருப்பினும் செலன்ஸ்கி நேரடியாக அந்த பிரச்சனையை போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதுடன் இணைக்கவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தைக்கான உக்ரைனிய ராணுவ ஆலோசகர் கர்னல் பாவ்லோ பாலிசா ஃபேஸ்புக்கில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அமெரிக்க ராணுவம் மற்றும் உளவு தகவல் உதவியை மீண்டும் தொடங்குவதற்கான சலுகை போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தது என்று பரிந்துரைத்தார். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் செவ்வாய்க்கிழமை இந்த ஒப்பந்தத்தை உக்ரைனில் அமைதிக்கான முக்கியமான தருணம் என்று அழைத்தார். மேலும் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இந்த வார இறுதியில் ஐரோப்பிய தலைவர்கள் கூட்டுவதாகவும் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இன்று ஜெட்டாவில் இந்த ஒப்பந்தத்தை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ஜனாதிபதி செலன்ஸ்கியை வாழ்த்துகின்றேன். மேலும் ரஷ்யா இப்போது 30 நாள் போர் நிறுத்தத்திற்கும் போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உக்ரைனில் லீனா ஹெராசிமென்கோ என்ற உளவியலாளர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சமரசங்கள் அவசியம் என்று ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவை நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் காரணமாக தனது முதல் பெயரை மட்டுமே வழங்கக்கூடிய உக்ரைனிய சிப்பாய் அலெக்சாண்டர் உக்ரைன் தனது பாதுகாப்பை குறைக்க முடியாது என்று எச்சரித்தார். போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அது ரஷ்யாவின் துப்பாக்கி சக்தி, மனிதவளம், ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுதங்களை அதிகரிக்க மட்டுமே நேரம் கொடுக்கும். பின்னர் அவர்கள் மீண்டும் உக்ரைனை தாக்குவார்கள் என்றார். மாஸ்கோவில் முரட்டுத்தனமான அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவ பதிவர்கள் வருங்கால போர் நிறுத்தத்திற்கு எதிராக கடுமையான கருத்துக்களை வெளியிட்டனர். ரஷ்ய இராணுவத்திற்கு சாதகமாக இருக்கும் நேரத்தில் போர் நிறுத்தம் உக்ரைனுக்கு சாதகமாக விளையாடி மாஸ்கோவின் நலன்களை சேதப்படுத்தும் என்று வாதிட்டனர். போர் நிறுத்தம் என்பது நமக்கு தேவை இல்லை என்று கடுமையான ரஷ்ய சித்தாந்தவாதியான அலெக்சாண்டர் டுகின் எழுதினார். ரஷ்ய நாடாளுமன்றத்தின் கீழ் சபையின் உறுப்பினரான ஓய்வு பெற்ற ஜெனரல் விக்டர் சோபோலேவ் 30 நாள் போர் நிறுத்தம் உக்ரைனுக்கு ஆயுத விநியோகத்தை அதிகரிக்கவும் அதன் துருப்புக்களை மீண்டும் ஒருங்கிணைக்கவும் அனுமதிக்கும் என்று எச்சரித்தார். கிரெம்ளின் சார்பு அரசியல் விமர்சகரான செர்ஜி மார்கோவ் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனுக்கு மேற்கத்திய ஆயுத விநியோகத்தை நிறுத்துமாறு மாஸ்கோ கோரலாம் என்று பரிந்துரைத்தார். உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கான தடை ஒரு போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனையாக இருக்கலாம் என்று அவர் எழுதினார். ரஷ்யா பகிரங்கமாக எந்த சலுகையையும் வழங்கவில்லை. மாஸ்கோ ஒரு விரிவான தீர்வை விரும்புகிறது, ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அல்ல என்று புட்டின் மீண்டும் மீண்டும் அறிவித்துள்ளார். நேட்டோவில் இணைவதற்கான தனது முயற்சியை உக்ரைன் கைவிடுவதுடன் மாஸ்கோ ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை ரஷ்ய நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் போரை நிறுத்த தயாராக இருப்பதாக ரஷ்யா முன்பு கூறியது. உக்ரைனில் 5இல் ஒரு பகுதியை ரஷ்யா கைப்பற்றி உள்ளது. இது இப்போதுதான் தொடங்கியுள்ள கதை. போர் முடிவுக்கு வருவதற்கு இன்னமும் நீண்ட நேரம் செல்ல வேண்டியுள்ளது.